வணக்கம். மகரம் ராசி பெண்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்துக்கு நுழைய போகிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இதுவரை நீங்க மகரம் ராசி பெண்களாகிய நீங்கள் இதயத்தில் சில காயங்கள் மிகவும் ஆழமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அது அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதை விட்டும் உங்களுடைய ஞாபகத்தை விட்டும் நிச்சயமாக மாறிவிடும். ஒரு பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமாக உள்ளாக்கப்படும். அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு ஒரு நாளானது இருக்கும். நீங்க நம்பியவரை உங்களுக்கு துரோகம் செய்த அனுபவங்கள் இது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு கொடுமையவே ஏற்படுத்தியிருக்கும். நீங்க அவங்கள நம்பி எவ்வளவோ விஷயங்களை பரிமாறி இருப்பீங்க. எவ்வளவோ விஷயங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத சில விஷயங்களை கூட சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க விளையாட்டுத்தன்மா மற்றவங்ககிட்ட கூறி உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க கெடுத்து விடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அவமானம் ஆகின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது உங்க கூட இருக்கக்கூடிய நீங்கள் நம்பிய ஒரு நபரால். இதுவரைக்கும் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களும் கூறின ஒரு நபரால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் யாராலும் கவனிக்கப்படாமல் இருக்கும். குடும்பத்திற்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகளை தீர்த்திருப்பீங்க. கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க உதவி பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல உங்களை அவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு சங்கடத்தை ஒரு ஏற்படுத்தும். ஒருவரிடம் சொல்ல முடியாத தனிப்பட்ட வேதனையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் தன்னலமின்றி செய்த பொறுப்புகள் உங்களுக்கு மதிப்பு பெறாமல் போயிருக்கும். இருந்தாலும் நீ மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்து கொண்டு பண்ணினது இந்த ஒரு நேரத்துல அவங்க யாரும் புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு உதவியை மட்டும் அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. பல மகரம் ராசி பெண்கள் ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. அது உங்களுடைய கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவராக கூட இருப்பார். இருந்தாலும் அவர் பேசியது விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஏன் அவர் இப்படி பேசினாரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். திருமணத்திற்கு பிறகு நடந்த சில அவமானங்கள், அதுவும் உங்களுடைய கணவர் வீட்டில் நடந்த முக்கியமான சில பிரச்சனைகள், கணவர் சொன்ன கொடூரமான சில வார்த்தைகள், மாமியார் வீட்டில் நடந்த அநியாயங்கள், குடும்பம் முழுவதும் உங்களை எதிர்த்து நின்ற தருணங்கள், நம்பி வைத்த உறவினர் செய்த சில மோசடிகள், இந்த காயங்கள் உங்களுடைய உள்ளத்தை இன்னும் கிழித்து கொண்டிருக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதுதான் இந்த மகரம் ராசி பெண்களின் ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் சனி பகவானின் சோதனை காலம்தான். இதெல்லாம் முடிவுக்கு நிச்சயமாக வந்துவிடும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சண்டைகள் ஏன் வந்தது தெரியுமா? மகரம் ராசி பெண்களுடைய வாழ்க்கையில கடந்த 2-3 ஆண்டுகளாகவே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சண்டைகள் மிக அதிகமாகவே இருந்தது. ஒண்ணு, சனியோட தசையானது காரணமாக, ராகு கேதுவு அத்தம சஞ்சாரம் காரணமாகவும், திடீர்னு கோபம் ஏற்படுவதாலும், கணவர் புரிந்து கொள்ளாமல் பேசுவது, வெளியே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வீட்டில் பதில் கேட்பது, இதனாலும் உங்களுடைய வார்த்தைகள் குட்டையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது. சாதாரணமா இந்த மகரம் ராசி பெண்கள் நேர்மையானவங்களா இருப்பீங்க, பொறுப்புள்ளவங்களா இருப்பீங்க. உங்க குடும்பத்தின் மீது சுமைகளை தாங்கவே பிறந்த ஒரு நபராக இந்த மகரம் ராசி பெண்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் பதிலுக்கு அவர்களுக்கு கிடைப்பது சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத சண்டைகள், உங்களுடைய பக்கத்தில் யாரும் இல்லாத ஒரு நிலைமை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் சிலருக்கு தகராறுகள், குடும்பம் இரண்டாக பிரிந்து உங்களுடைய வருகையினால் மட்டுமே குடும்பமானது இரண்டாக பிரிஞ்சது. நீ என் குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட குடும்பத்துல ராசியே இல்லை அப்படின்னு கூறிய சில விஷயங்கள், இதெல்லாம் உங்களுடைய கணவர் வீட்டாரின் பக்கம் இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்க ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய கிரகநிலை தெளிவாக சொல்கிறது, பிரச்சனைகளின் மூல காரணம் நீங்கள் கிடையாது. ராகு கேதுவோட சஞ்சாரம், சனி பகவானுடைய கட்டுப்பாடு, உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், வீட்டில் மூதாட்டிகள் அல்லது உறவினர்கள் விதைத்த தவறான கருத்துக்கள், செய்த பாவங்கள், நீங்கள் தவறில்லாமல் சுமைகள் உங்கள் தோளின் மீது விழுந்து கொண்டிருக்கும். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது. மேலே கூறிய சில விஷயங்கள் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய தவறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறுகிறது? இந்த நாளுக்கு பிறகு சனி உச்சத்திலிருந்து தெளிவான பலன்களை கொடுக்க போகிற ஒரு நாளாக இருக்கும். ராகு கேது உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். குடும்ப சண்டைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி உறவானது நெருக்கமடையும். வீட்டில் பேசாமல் இருந்த நபர்கள் கூட உங்கள் பக்கம் திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க. எனவே இந்த ஒரு நாளானது இந்த நாளின் சக்தியானது மகரம் ராசி பெண்களுக்கு சுகம், சமாதானம் மற்றும் நம்பிக்கை மூன்றையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், இந்த நாளிலிருந்து தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகமாகவே மாறிவிடும். மன அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுடைய மனதிலிருந்து நிச்சயமாக குறைந்துவிடும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பானது உயர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைத்து குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும்.
உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பேசாமல் இருந்த நபர்கள் கூட உங்களிடம் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஐடியாவானது கிடைக்கும் அப்படின்னு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. கணவர் உங்களுடைய வார்த்தையை கேட்க தொடங்குவார். இதுவரைக்கும் உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் இருந்த கணவர் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து பேசுவார். நீங்கள் இதுவரை சொல்ல முடியாமல் இருந்த சில விஷயங்களை அதே நபர்கள் நாளை வந்து உங்களிடம் வந்து கேட்டு அவங்களே தெரிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்வதற்கு ஒரு காலமானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைத்திருக்கும். இப்படிப்பட்ட மகரம் ராசி பெண்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தரப்போகின்ற நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய கிரக அதிபதி. ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி கவனிப்பாலோ அதே போல் சனி உங்களை கவனிக்கப் போகிறார். இது சனி உங்களுக்கு தரப்போகின்ற நன்மைகள். இதுவரைக்கும் ஏற்படுத்திய கெடுதல்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். நீண்ட நாள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். பணவரவை திறந்து வைப்பார். பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை கொடுப்பார். கணவன் மனைவி புரிதலானது அவர்கள் இருவர்களுக்கும் இடையில் நிச்சயமாக அதிகமாக ஏற்படும். குழந்தைகளின் கல்வி வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடுவார்கள். உங்களுடைய உடல்நிலையானது ஒரு மேம்படக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியானது பிறக்கும். மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களின் மதிப்பு மிக அதிகமாகவே உயரக்கூடும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக நடக்கும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் முக்கியமான சில மாற்றங்கள். பேசாமல் இருந்த நபர் நேரடியாக வந்து உங்களை தொடர்பு கொள்வார். அந்த ஒரு நபர் உங்களுடைய கணவராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மாமியார் இல்லைனா உங்களுடைய உறவினர்கள், இல்லைன்னா உங்களுடைய அத்தை, முன்பு உங்களிடம் சண்டை போட்டவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த நாள் அந்த ஒரு நபர் நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையானது குறைவாகவே இருக்கிறது என்று உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். வீட்டில் ஒரு நல்ல செய்தி ஏற்படும். ஒண்ணு பணவரவு தேடி வரும். கல்வியில குழந்தைகளுக்கு நல்ல செய்தி ஏற்படும். தடைப்பட்ட வேலை மீண்டும் தொடங்கும். தொலைந்த ஒரு உறவினர் மீண்டும் உங்களை தேடி வருவார். சமாதானமானது ஏற்படும். மனதளவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும். பல வருடங்கள் நீங்க சுமந்து வந்த இந்த நெருக்கடிகளுக்கான ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில விதியானது நிச்சயமாக மாறிவிடும். மகரம் ராசி பெண்களை நீங்க இதுவரை அனுபவித்த துன்பங்கள் வெறும் ஒரு சோதனை காலங்களாக மட்டுமே இருந்தது. இனி உங்களுடைய வாழ்க்கையில அமைதி, அன்பு, மதிப்பு, பலம், சமாதானம் இது அனைத்தும் நிச்சயமாக திரும்பி வரப்போகிறது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளானது நடக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலானது கிடைக்கும். இனி விதியானது மாறி உங்களுக்கான ஒரு நேரத்தை விதியானது கொடுக்க போகிறது. முக்கியமா உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தூக்கி கொண்டு செல்ல போகிறார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே இனிமேல் எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கணவனும் நீங்களும் நன்றாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.
அவர்கள் இருவர்களுக்கும் இடையில் நிச்சயமாக அதிகமாக ஏற்படும். குழந்தைகளின் கல்வி வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறி விடுவார்கள். உங்களுடைய உடல்நிலையானது ஒரு மேம்படக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியானது பிறக்கும். மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களின் மதிப்பு மிக அதிகமாகவே உயரக்கூடும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக நடக்கும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் முக்கியமான சில மாற்றங்கள். பேசாமல் இருந்த நபர் நேரடியாக வந்து உங்களை தொடர்பு கொள்வார். அந்த ஒரு நபர் உங்களுடைய கணவராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மாமியார் இல்லைனா உங்களுடைய உறவினர்கள், இல்லைன்னா உங்களுடைய அத்தை, முன்பு உங்களிடம் சண்டை போட்டவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த நாள் அந்த ஒரு நபர் நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையானது குறைவாகவே இருக்கிறது என்று உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். வீட்டில் ஒரு நல்ல செய்தி ஏற்படும். ஒன்று பணவரவு தேடி வரும். கல்வியில குழந்தைகளுக்கு நல்ல செய்தி ஏற்படும். தடைப்பட்ட வேலை மீண்டும் தொடங்கும். தொலைந்த ஒரு உறவினர் மீண்டும் உங்களை தேடி வருவார். சமாதானமானது ஏற்படும். மனதளவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும். பல வருடங்கள் நீங்க சுமந்து வந்த இந்த நெருக்கடிகளுக்கான ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில விதியானது நிச்சயமாக மாறிவிடும். மகரம் ராசி பெண்களை, நீங்க இதுவரை அனுபவித்த துன்பங்கள் வெறும் ஒரு சோதனை காலங்களாக மட்டுமே இருந்தது. இனி உங்களுடைய வாழ்க்கையில அமைதி, அன்பு, மதிப்பு, வளம், சமாதானம் இது அனைத்தும் நிச்சயமாக திரும்பி வரப்போகிறது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளானது நடக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலானது கிடைக்கும். இனி விதியானது மாறி உங்களுக்கான ஒரு நேரத்தை விதியானது கொடுக்க போகிறது. முக்கியமா உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தூக்கி கொண்டு செல்ல போகிறார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே இனிமேல் எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கணவனும் நீங்களும் நன்றாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.